தமிழா, இது உங்கள் அபிமான ஷம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது ஷம்ஷுதீன். என்னங்க நடக்குது? உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த பையனுடைய வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஏதோ ஒரு பைக்கை வாங்கிட்டாங்க, அவனை வச்சு செஞ்சாங்க பாருங்க. தாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி தர முடியல, உனக்கு எதுக்கு பைக்? எத்தனை ரீல்ஸ், எத்தனை விளாக். நீ இருக்கிற ரேஞ்சுக்கு உனக்கெல்லாம் எதுக்கு கேடிஎம் பைக்? அடேங்கப்பா, நம்ம கருத்து கந்தசாமிகள் இருக்காங்க இல்லையா, சோசியல் மீடியாவினுடைய காந்தியடிகள், நம்ம ஸ்லாங்ல சொல்ல போனா அவங்கெல்லாம் இந்த பையனை அப்படி ரைட்ல ஒரு பரட்டு லெஃப்ட்ல ஒரு பரட்டுன்னு சும்மா பரட்டி போட்டுட்டு இருக்காங்க. கடந்த 3 நாட்களாக இணையதளத்தில் கடும் விமர்சனத்துக்குள்ளான இளைஞர். சோசியல் மீடியாவுக்கு வந்தாலே பல பேர் அடுத்தவன் என்ன பண்றான், இவன் என்ன வாங்கிட்டான், அவங்க அம்மா காதுல நகை இல்ல, கழுத்துல நகை இல்ல, ஐயோ பாவங்க, ஏன் வாங்கி கொடுங்களேன். Facebook, Twitterல எல்லாம் விட்டு தப்பா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இலவசமா கொடுக்கக்கூடிய ரொம்ப சிறந்த ஒரு பொருள் அப்படின்னா அது நிச்சயமா அட்வைஸ் தான். ஆனா நம்ம ஊர்ல அதை வாரி வழங்குவாங்க. இளைஞரின் மீது கண்டமேனிக்கு தண்டனைகளை அள்ளி கொட்டிய இணையவாசிகள். ஆனா வழங்கும் போது தன்னை ஏதோ இயேசுநாதர் மாதிரியும் தன் தலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியற மாதிரியும் அவனுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லாருமே சீடர்கள் மாதிரியும் உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு. இதை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்படின்னா தானே நாங்க போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிய வரும். பொதுவா நிறைய பேருக்கு கனவாகவே இந்த பைக் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இப்படியெல்லாம் வீடை கட்டணும், அப்படி ஒரு ஆசை இருக்கும். எனக்கு கூட சொந்தமா ஒரு வீட்டை கட்டணும், இல்லைன்னா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு, லட்சியம் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. அப்படி நான் விரும்பக்கூடிய ஒரு லட்சியத்தை நான் அடையிறேன் அப்படின்னா அந்த லட்சியத்தை நான் அடையிற பட்சத்தில் அதை நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது வழக்கம் தானே. அப்படி ஷேர் பண்ணும்போது நான் கடவுளுக்கு பயப்படணும் இல்லையோ, கட்டாயமாக ஃபாலோவர்ஸ்க்கு பயப்பட வேண்டியதாக இருக்கு. இவன் என்னமோ ஒரு பைக்கை வாங்கிட்டாங்க, அந்த பைக்கை வாங்கி பதிவிடுகிறான். எப்படி இணையதளத்தில் பதிவிடுகிறான், நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன், ஜெயிச்சுட்டோமாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்றாங்க. அதை பார்த்த பலர் அந்த பையனை சும்மா வருன்னு வறுத்து எடுத்துட்டாங்க. அந்த பையன் ரொம்ப பாவம். எந்த அளவுக்கு வரத்தாங்கன்னா கெட்ட வார்த்தை போட்டு கூட திட்டுனாங்க. ஏதோ அந்த பையன் போதைப் பொருள் வித்தது மாதிரியும், அவனை கொண்டுட்டு போய் ஜெயிலில் வச்சது மாதிரியும், அவன் ஒரு 420 அல்லது ஒரு 4G பண்ணி ஏதோ ஒரு வழக்கில் உள்ள போயிட்டு வெளியே வந்த மாதிரியோ, இல்லைன்னா உள்ள போற மாதிரியோ இப்படியெல்லாம் வச்சு அவனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தா ஐயோ பாவம், நிறைய பேர் வந்துட்டு பேட் கமெண்டாவே போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தது எனக்கு சுருன்னு ஏறிச்சு. சரி, நம்ம ஒரு வீடியோ ஒன்று இதுக்காக கண்டிப்பா நம்ம போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. தனிப்பட்ட ஒரு நபரை பத்தி டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அவன் பைக் வாங்கட்டும். ஆக்சுவலி அது அவனுடைய அம்மாவே கிடையாது, அத்தை, அவங்க அப்பாவுடைய சகோதரி, அப்படித்தானே? அத்தையை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ அவங்க அத்தையை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பைக்கில் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அது என்னங்க தப்பு? அந்த பையனை எதற்காக இப்படியெல்லாம் போட்டு வெளுன்னு வெளுத்தீங்க? ஆக்சுவலி அந்த பையன் என்ன தப்பு பண்ணா கேட்டால் சொல்றீங்க, பக்கத்தில் இருந்து அந்த அம்மா வந்துட்டு நகை போடலை, கழுத்துக்கு அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கு, உனக்கு என்ன கவலை? நீ வாங்கி கொடுக்க போறியா? நீ ஏதாவது வாங்கி கொடுக்க போறியா? நம்ம வேலை என்ன? திங்கிறது, உழைக்கிறது, தூங்குறது, அதைத்தான் பார்க்கணும். கருத்து சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவருடைய பர்சனலில் போய் கருத்து சொல்லக்கூடாது. சமூக கருத்தை சொல்லுங்க. சோசியல் மீடியாவுக்கு வாங்க, நிறைய பேர் இங்கே வந்துட்டு தவறு பண்ணுறாங்க, அதை சொல்லுங்க. அவன் ஒரு பொருளை வாங்குறான், அது அவனுடைய தனிப்பட்ட கருத்து. எப்படி நீ வந்துட்டு பீஃப் சாப்பிடக்கூடாது, பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ, எப்படி நீ இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும், பெண்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறோமோ, அதை விட ரொம்ப கேவலமானது, நீ எப்படி போல பைக் வாங்கலாம், உங்கள் அம்மாவுக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்க வேண்டியதானே, இது உனக்கு தேவையா? உன்னை யாராவது வந்து கூப்பிட்டாங்களா? இல்லைன்னா அவனுடைய அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் தம்பி, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், பைக் வாங்கி கேட்டு வீட்டில் உள்ள பொருளெல்லாம் வித்துட்டான், வீட்டுக்கு உழைச்சி கொடுக்குறதே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் பெற்று வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்களா? அப்படி உங்ககிட்ட ஏதாவது தகவல் வந்துச்சா? வரல. அப்ப நீங்க எதுக்காக அந்த பையனை அப்படி திட்டுறீங்க? அந்த பையனை நீங்க அவ்வளவு கோபமா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, எவன் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன? அப்படிதானே கடந்து போய்கிட்டே இருக்கணும். என் வீட்டுல நிறைய அடமானம் வச்சு நான் வாங்கல, நான் சம்பாதிச்சேன், என் வீட்டுல இருக்க கொஞ்சம் காசு கேட்டேன், அதனால கொடுத்தாங்க. அந்த பையன் தெளிவா சொல்றான். அவங்களை யதார்த்தமா அவங்கள்ட்ட சொல்லாமே அழைச்சிட்டு போனேன், அதனாலதான் அவங்க நகைவே எதுவுமே போடாம வந்தாங்க. பொதுவாக கிராமத்தில் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் நகை நட்டை போட்டு இருக்க மாட்டாங்க, ஒரு நல்லது கட்டத்துக்கு போனால் தான் போடுவாங்க. இந்த சைடு கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே 24 மணி நேரமும் நகை போட்டுட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் நான் பைக் வாங்க தானே போறேன், அதுவும் உடனே கூட்டதுனால அவங்க எதுவும் போடாம வந்துட்டாங்க, அது ஒரு குத்தமான்னு கேட்கறான். அப்படித்தானே? அவன் இன்னொரு கேள்வியும் செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டான். அவங்க சொத்தெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு அவனும் வண்டிலாம் வாங்கல. எப்படின்னா, நான் யாரையும் துன்புறுத்தியோ வற்புறுத்தியோ நான் கண்டிப்பா இதை வாங்கல, அப்பே சம்பாதிச்சான், அதே மாதிரி காசு கொடுத்தாப்புல நான் அந்த மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன். நான் உழைச்சேன், கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு, எங்க அப்பா உழைச்சாரு, அவருடைய காசை கொடுத்தாரு, இப்படிதான் நான் வாங்கினேன், நீங்க எப்படி போல கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டான். அவனுடைய அத்தை, நீங்க அம்மான்னு சொன்னீங்க இல்லையா, அவனுடைய அத்தை வந்துட்டு சொல்றாங்க, எப்படி போல நீங்க எங்க பிள்ளைய திட்டுவீங்க, பசங்களை இப்படிலாம் திட்டாதீங்க, உங்க பிள்ளையா இருந்தா இப்படி எல்லாம் திட்டுவீங்களா? ஆமாங்க, கமெண்ட்ல போய் பார்த்தேன், தேவையில்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி வச்சிருந்தாங்க. ஏதோ அவன் ஊதாரினோ, ஒன்னுத்துக்கு உதவி இல்லாதவனோ என்னெல்லாமோ சொல்றாங்க. அந்த பையன் அழகா சொல்றான், நான் பாலிடெக்னிக் படிச்சேங்கிறான். பாலிடெக்னிக் படிச்ச கதை மட்டும் இல்லைங்க, அவன் இன்னும் நிறைய வேலை செஞ்சிருக்கிறான், பார்ட் டைமா வேலை பார்த்து அந்த காசை சேகரிச்சு அப்படி இப்படிதான் அவன் வாங்கியிருக்கான். அவன் ஒன்னும் எத்தி எதிரி ஒன்றும் பிழைக்கலையே.
இல்லைன்னா தவறான வழிகளுக்கு போய் சம்பாதிக்கலையே. இது என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் அவன் பைக்கு வாங்கட்டும். அதுல என்ன உங்களுக்கு அப்படி ஒரு காண்டு? நான் எதற்காக இந்த இடத்துல கோவமா பேசுறேன்னா, நம்ம இந்தியாவில் மட்டும்தான் யார் கூட போறா, எவன் கூட வாழ்றாங்கிற கதையை சொல்லி அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப அதிகமா இருக்கீங்க. தேவையில்லாதது. யார் என்ன செஞ்சா எனக்கு என்ன, நான் உழைக்கிறேன், நான் உயர்றேன், நான் நல்லா இருக்கிறேன், அந்த நிலைக்கு நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் உருப்படுவீங்க. அதுவரை நம்மளாம் உருப்படவும் போறதில்ல, திருந்தவும் போறதில்ல. நீங்க எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு போஸ்ட் போடுறீங்க? நீங்க போட போய் தானே நான் கேட்கிறேன். ஐயா, ஒரு புது ட்ரெஸ் போடுறோம், அதை ஒரு போட்டோ எடுத்து போடுறோம். நம்ம ஒரு ஜிம்முக்கு போறோம், பிசிக்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அதை வந்துட்டு ஷேர் பண்றோம். அந்த ஷேர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அது எக்ஸ்ட்ராடரியா இருக்கும். அதுக்கு ஒரு 10 லைக் விழுந்துட்டுங்கும் போது நம்ம முகரையும் ஒரு 10 பேர் லைக் பண்ற அளவுக்கு இருக்கே, அப்படிலாம் இருக்கும். யாருடைய மனசையும் இங்க நம்ம வந்துட்டு வேதனைப்படுத்தலை. வேதனைப்படுத்தி ஒரு பதிவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பேசலாம், திட்டலாம், ஓகே. ஆனா ஒரு பையன் அவன் சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் அவன் குடும்பத்துக்கிட்ட உதவி வாங்கி ஒரு பைக் வாங்குறான். நமக்கு என்ன? நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா, தம்பி எதுக்குப்பா இந்த பைக்கு, இவ்வளவு காசு கொடுத்து பைக் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசுல வாங்கலாமே, குடும்பத்தினுடைய நிலைப்பாடை பாருங்க, அப்படியெல்லாம் தாழ்மையா தான் நீங்க கேட்கணுமே தவிர ஹாஷா கேட்கக்கூடாது. கேட்கறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. அவன் பைக்கு வாங்குறான், ஜட்டி வாங்குறான், பனியன் வாங்குறான், நமக்கு என்ன? நம்ம சம்பளம் வாங்கினோமா, குடும்பத்துல கொடுத்தோமா, பொண்டாட்டி கிட்ட 4 கிளிய வாங்கினோமா, வீட்டுல போயிட்டு கறிமீனை தின்னமா, படுத்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ இன்டர்நெட் ஃப்ரீயா கிடைக்குதுங்கிறதுனால ஏதோ பேசக்கூடாது. தப்பா கமெண்ட் பண்ணிட்டு தப்பா ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. தப்பு. ஃபுல்லா யாரும் போடாதீங்க. நான் ஒண்ணு வீட்டுல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தி ஒன்றும் நான் வண்டி வாங்கல. சமூக கருத்தை சொல்லுங்க. நாட்டுல அரசியல்வாதிகள் செய்யற அட்டூழியத்தை பத்தி பேசுங்க. மக்களினுடைய வரிப்பணம் நாசமாகுது, அதை பத்தி பேசுங்க. இந்த திட்டம் இருந்தா நல்லா இருக்குமே, வெளிநாட்டில் இந்த திட்டத்தால இவ்வளவு நல்லது நடந்திருக்கு, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம், இந்தியாவில் கொண்டு வரலாம், இதை பத்தி எல்லாம் பேசலாமே. இப்படியெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. ஒரு ஃபாரினர் ரேஞ்சுக்கு வந்துட்டு யோசிங்க. இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு அவ வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, இவ வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, இவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், இவன் செருப்பு போட்டானா இல்லையா, இவன் முடி வெட்டினானா இல்லையா, மூக்கு முடிய நறுக்கினானா இல்லையா, இதுதான் உங்களுக்கு வேலையா சோசியல் மீடியால? ஒரு சாதாரண ஒரு பையன், அது ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவன் பைக் வாங்குறது அவ்வளோ பெரிய தப்பா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க. மண் அள்ளப்படுது, நீர் உறிஞ்சப்படுது, மழை குடையப்படுது, கிட்னி திருடப்படுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் பத்தி பேசுறதை விட்டுட்டு தம்மா துண்டு பையன் அவன் சம்பாதிச்சு தம்மா துண்டு பைக் வாங்கிட்டான். அந்த பைக்கெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய அளவுல நாங்களா வீடியோ போடுற அளவுக்கு சோசியல் மீடியால அவனை வச்சு செய்றீங்களே, வச்சு செய்யற அளவுக்கு அவன் ஒன்றும் உங்க வீட்டு காசையோ என் வீட்டு காசையோ திருடிட்டு போகல, நம்ம வீட்டு வரி பணத்துல ஒன்றும் அவன் பைக் வாங்கல. அப்படி வாங்கியிருந்தா உட்கார்ந்து பேசலாம், வாங்கலல்ல. அதுதான் டீசென்சி. நான் சொல்றது கொஞ்சம் ஹாஷா இருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிந்தனையில கொஞ்சம் இருக்கு இல்லையா, 6th சென்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. சராசரி ஒரு மனிதனை எப்படி வந்துட்டு பேசணுமோ அப்படிதான் பேசணும். இப்போ வந்துட்டு ஒரு சினிமா ஸ்டாரை பேசுறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, ஒரு அரசியல்வாதியை பேச ஒரு வரமுறை இருக்கு, ஒரு தொழிலதிபரை பேசுறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. அவன் சின்ன பையங்க. நம்ம வீட்டுல இவன் வயசுல ஒரு பையன் இருக்கிறான், அவனை இப்படி எல்லாரும் சேர்ந்து திட்டும் போது பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் அந்த அம்மா கேக்குது, உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இப்படி திட்டுவீங்களான்னு அவங்க வீட்டு பெண்கள் கேட்கறாங்களா? பதில் சொல்லுங்க. போட்டா கிடக்குது, தெரியாம கேட்கிறேன். இல்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களா சோறு போடுங்கன்னு? அப்படி உங்க வீட்டு வாசல்ல வந்து சோறு போடுங்கன்னு நின்றுந்தா பிச்சை எடுக்கிற குடும்பத்துக்கு எதுக்குடா பைக்குன்னு கேட்டிருக்கலாம். உன் வீட்டு வாசல்ல வந்து ஒண்ணு நிக்கல, ஒரு வாய் சோறு போடுன்னு அந்த பையனுடைய அம்மாவோ அவனோ வந்து நிக்கல. அப்ப எதற்காக அந்த பையனை வந்துட்டு இப்படி திட்டுறீங்க? கொஞ்சம் சென்ஸோட இருங்க. அது மிகப்பெரிய தவறு, தப்பு. தயவு செஞ்சு உங்க தப்பை திருத்திக்கிங்க. இது தேவையில்லாத ஆணி, இது எங்க பிடிக்க அடிச்சாலும் தேவையில்லைதான். ஓகே, நான் சொல்றது சரிதானே? என் கருத்து தப்புனா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவிடலாம். தவறா இருக்கும் பட்சத்தில் நானே என்ன திருத்திப்பேன். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.